கவின் என்ன இன்னும் காணோம்? அப்பவே வரேன்னு சொன்னாரு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டே நிக்கிறேன், இன்னுமே காணோமே. கடவுளே, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. தெரியாம எப்படியாச்சும் கமலுக்கு என்னால முடிஞ்ச உதவியை பண்ணிடணும். அவருக்கு அப்புறம் அத்தைக்கு யாருக்கும் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சதோ அவ்வளோதான். கவின் கண்டிப்பா நமக்காக காசு கொண்டு தான் வருவாரு. அவர் நேற்று சொன்னதுமே புரிஞ்சுக்கிட்டாரு. நல்ல வேலை, எதுவும் கேள்வி கேட்கல. இதே பிரபா, கார்த்திக் அப்படின்னா அவ்வளோதான். கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருப்பாங்க. கவின் ஒருத்தர் தான் எந்த கேள்வியும் கேட்காம காசு தருவாரு. காசுன்னு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துலயும் கவின் அப்படிதான். என்னை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு. அதனாலதான் தைரியமா அவர்கிட்ட வாங்குறேன். எப்படியாச்சும் அடுத்த மாசம் அவர்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுத்துடணும். கமல் எப்படியாச்சும் அந்த காசை திருப்பி தந்துடணும். அண்ணி, கவின் வாங்க. கவின், அனு எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? பாப்பா எப்படி இருக்கா? அவ்வளவுதான் கண்ணுக்குள்ளே தேடிட்டே இருக்கு. ஒரு நாள் பார்க்க வரணும்னு தான் நினைச்சிட்டே இருந்தேன். என்னாச்சு அண்ணி? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதிசயமா காசெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ப்ளீஸ் கவின், நானே உங்ககிட்ட சொன்னேன்ல, என்ன பிரச்சனைன்னு மட்டும் கேட்க வேணான்ட்டு. சரிங்க அண்ணி, கேட்கல. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களேன். காசு எதுக்குன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல போறது கிடையாது. ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணுவேன்ல. இல்ல கவின், அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுது, அவ்வளவுதான். நீங்க இந்த மந்த் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு எப்படியாச்சும் நான் திருப்பி தந்துருவேன். அதை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேணாம். கண்டிப்பா அடுத்த மாசம் உங்க கையில இந்த காசு இருக்கும். ஐயோ அண்ணி, நீங்க திருப்பி தரணும்னா எந்த தேவையும் கிடையாது. உங்களுக்கு நான் தர்றதெல்லாம் நீங்க திருப்பி தரணும்னு எந்த அவசியமும் இல்ல அண்ணி. ஆனா என்ன பிரச்சனைன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இல்ல கவின், நான் யார்கிட்டயும் சொல்ற மாதிரி இல்ல. நான் அப்படி இந்த பிரச்சனையை வெளியே சொல்றதா இருந்தேன்னா உங்க அண்ணன்கிட்டே சொல்லியிருப்பேன்ல. ஆமா அண்ணி, புரியுது. கவின், நீங்க காசு கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா? உங்களால முடியலன்னா பிரச்சனை இல்ல. அதுக்காக என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட கேட்காதீங்க. என்ன அண்ணி இப்படி சொல்றீங்க? காசெல்லாம் இருக்கு, உங்களுக்கு இல்லாமையா? இந்தாங்க அண்ணி, இதுல 3 லட்சம் இருக்கு. கவின், 2 லட்சம் போதும், 3 லட்சம் வேணாம். 1 லட்சத்தை நீங்க எடுத்துக்கோங்க. நினைச்சேன் வீட்ல இருந்து கிளம்பையிலே இவர் எங்கேயோ தான் போறாருட்டு. பூமாரியை பாக்குறதுக்கு எதுக்கு இவர் வந்தாரு? ஏதோ டவுட்டா இருக்குங்கிறதுக்காண்டி தான் பின்னாடியே வந்தேன். இப்பதானே தெரியுது. இந்தாங்க அண்ணி, புடிங்க. இல்ல கவின், 2 போதுங்கல்ல. நான் தான் புடிங்கன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்டா இருக்குங்கிறதுக்காண்டி தான் நீங்க என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. இவங்க என்ன பேசுறாங்க? ஒன்னும் காதும் கேட்க மாட்டேங்குதா? கையில ஏதோ பையெல்லாம் வச்சிருக்காரு. தேங்க்ஸ் கவின். இங்க பாருங்க அண்ணி, இதுக்கெல்லாம் நீங்க தேங்க்ஸ் சொல்லணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. எனக்கு ஏதாவது உதவினா நீங்க பண்ண மாட்டீங்களா? சாச்சா, என்ன கவின் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன உதவியா இருந்தாலும் நான் கண்டிப்பா பண்ணி தருவேன். அப்புறம் என்ன அண்ணி, நான் பண்றதுக்கு மட்டும் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல கவின். கொசு தொல்லை தாங்க முடியல நீங்க. என்னாச்சு கவின்? ஐயோ, அனு வேற பின்னாடி நிக்கால. இந்த அண்ணி வேற பார்க்க மாட்டேங்காங்க. அண்ணி, கொசு தொல்லை ரொம்ப அதிகமா இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க. அந்த பக்கமா? கவின், ஐயோ அனு. என்ன பூமாரி, என்னாச்சு? கையில என்னது பேக்கு? ஃபாலோ பண்ணிட்டே வந்தியோ? நான் 2 ரவுண்டு சுத்தில வந்தேன். என்ன கவின் திமிரா? நான் சும்மா இங்க வந்தேன். இங்க பார்த்தோம்னா நீங்களும் பூமாரி இங்க நிக்கீங்க. அதான் என்னன்னு கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன். யாரு நீனு? வீட்ல இருந்து கிராஸ் பண்ணலே நீ பின்னாடியே வர்றன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். உன்னை ஏமாத்தி விடுறதுக்காக தான் 2 பஸ் 2 லாரி எல்லாம் கிராஸ் பண்ணி வந்தேன். அதுக்கு மீதியும் நல்லா பார்த்து வச்சிருக்கிய. ஓ, அப்போ வேணும்னே தான் பண்ணியிருக்கீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பூமாரி எதுக்கு தனியா மீட் பண்ண வந்திருக்கீங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு பர்ஸ் இருந்துச்சு, எம்டியாக தான் இருந்துச்சு. பூமாரி என்னைக்கு அந்த பர்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு போல, அதான் கேட்டிருந்தாங்க, அதை தான் கொடுக்க வந்தேன். அப்படியா? எங்க அந்த பர்ஸை கொடு பூமாரி, பாப்போம். அனு, பர்ஸை கொடு பூமாரி, அதுல என்ன இருக்குன்னு பாப்போம். இல்ல அனு, இது ஒண்ணு இல்ல, சும்மா எம்டி தான். அதை நான் பாக்குறேன், கொடு. சரியா போச்சு அண்ணி, இதுக்கு தான் முதல்ல பாருங்க பாருங்க எங்க கேட்டீங்க என் பேச்ச? கொடு பூமாரி, என்ன இருக்குன்னு பாக்கணும்ல, கொடு. அது எம்டியா இல்ல என்னான்ட்டு. இல்ல அனு, எம்டி தான், உண்மையிலே. அட குடுங்கிறேன். ஏன் அனு இப்படி இருக்க? அண்ணி சரியா போச்சு. பர்ஸ் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். என்னது? உள்ள ஒண்ணுமே இல்ல, காலியா இருக்கு. அப்பாடா, நான் தான் சொன்னேன்ல, நீ எங்க கேக்குற? உன் மரமட்டைக்கு என்னதான் புரிஞ்சுது? அவங்க கையில கொடு. பர்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு இருக்கட்டும். ஏய், அண்ணி கேட்டாங்கங்கிற. கேட்டா இப்ப என்னவா? பூமாரி, நீ வேற பர்ஸ் வாங்கிக்கோ கடையில போய். சும்மா பர்ஸ் பாக்குறதுக்கு அழகா இருக்கு, நான் வெளியே போறதுக்கு யூஸ் பண்ணிருப்பேன்ல, எனக்கே இருக்கட்டும். திருந்தவே மாட்டில. சரி, நீயே வச்சுக்கோ பர்ஸ. இல்லையா கவின், இப்படிலாம் சொல்ற ஆளே கிடையாத.
கையில இருந்து பர்ஸை பிடுங்கி பூமாரி கையில பிடிக்கிறாளோ? என்ன ஆச்சு இன்னைக்கு? இல்லை, இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்கன்னா ஏதோ வேற விஷயம் இருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. கண்டிப்பா அந்த பர்ஸ் விஷயம்லாம் இருக்கவே இருக்காது. அனு எப்படி இருக்க அனு? நல்லா இருக்கியா? நீ வந்த இதுல நான் உன்கிட்ட நல்லா இருக்கேன்னு கேட்கறது கூட மறந்துட்டேன் பாத்துக்கோ. எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். உனக்கு என்ன, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க அனு. நீ இல்லாம வீடே வீடு மாதிரி இல்ல. பேசாம அங்கேயே வந்து மொத்தமா இருக்கலாம்ல. எனக்கு இஷ்டம் கிடையாது, சரியா? பூமாரி, இனிமே இப்படி எல்லாம் பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசாத, புரியுதா? கவின், வீட்டுக்கு கிளம்பலாமா? அண்ணி எடுத்துட்டீங்கல்ல காசை, ம். நீ போ முதல்ல. ஏன் இப்படி விரட்டி விடுறதுல இருக்கீங்க? நீ மட்டும் நான் எங்க போறேன் என்ன செய்யறேன்ட்டு பின்னாடியே வந்து வேவு பாக்குற. எனக்கு சுத்தமா இதெல்லாம் பிடிக்காது. இந்த கேரக்டர்லாம் முதல்ல மாத்திக்கோ சொல்லிட்டேன். நான் சும்மா தான் வந்தேன், உங்களை வேவு பார்க்கறதுக்குலாம் வரல. பூமாரி கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது ஒன்றும் இல்லை, இங்கே எங்கேயோ ஒரு கடையில் சுண்ணாம்பு நல்லா இருக்குமா, அதான் எங்கன்ட்டு கேட்க வந்தேன். கவின், நிஜமா அனு? ரொம்ப இது பண்ணாதீங்க. பூமாரி, என்ன விஷயம் என்கிட்ட கூட சொல்லாம? ஏ அனு, உண்மையில அந்த பர்ஸ் நல்லா இருக்குன்னு கேட்டேன். இங்கதான் பார்த்தேன் கவினை, இப்பதான் பார்த்தேன். எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருந்தாரு, அதான் கூப்பிட்டேன். அப்போ கவின் ஒன்ன பாக்குறதுக்கு வரலையா? என்ன பார்க்கறதுக்கு எதுக்கு வர போறாரு? நான் சும்மா கடைக்கு போலான்ட்டு வந்தேன். கவினை பார்த்தேன், பார்த்த வழியில சரி பேசலாமேன்ட்டு கூப்பிட்டேன். நீ அப்ப பார்த்து வந்து நின்றுட்டு கவின் என்ன இங்க வந்து நிக்காருன்ட்டு அப்படி இப்படின்ட்டு கேள்வி கேட்டு இருக்க. சரிங்க அண்ணி, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். ஃப்ரீயா இருந்தா அருணை கூப்பிட்டு வீட்டுக்கு வாங்க. சரி கவின், கண்டிப்பா. கவின் என்கிட்ட சொல்லல. என்ன சிரிப்பா? இல்ல அனு, டக்குன்னு வந்துடுச்சு, சாரி. இட்ஸ் ஓகே. நல்ல வேலை கவின் கண்ணை காட்டினதுனால அனு நிக்கிறத பார்த்து காசை எடுத்து சாரிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க. இல்லைன்னா என்ன ஆகுறது? அனு பார்த்திருந்தா எல்லா காசையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பாள. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நேரம் வந்து அருண் கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பா. அப்புறம் அவ்வளோதான், நம்ம கதை க்ளோஸ். நல்ல வேலை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை எப்படியாச்சும் வீட்டுக்கு கொண்டு போயிடணும். அனு கிட்ட என்ன சொல்லி போகான்னு தெரியலையா? அனு வேற அவ வீட்டுக்கு கூப்பிட்றாளா என்னன்னு கூட தெரியல. அனு, நான் கிளம்புறேன், சரியா? கிளம்ப போறியா? சரி சரி கிளம்பு. இன்னும் இந்த தொண்டு வேலை தான் பார்த்துட்டு இருக்க. என்ன, யாருக்கு கடைக்கு போக வந்திருக்க? அத்தைக்கா? இல்ல, வீட்டுல காய்கறி எதுவும் இல்ல, அதான் வாங்கிட்டு வரலான்ட்டு வந்தேன். ஏன் பூமாரி, கொஞ்சமாச்சும் பொழைக்க கத்துக்கோ. ஏன் இப்படி இருந்துகிட்டு இருக்க? அவங்களுக்குலாம் நீ அடிமை வேலை பார்க்கணும்ட்டு உனக்கு என்ன? அனு அனு, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத ப்ளீஸ், விட்டுரு. உனக்கு எது விருப்பமா இருக்கோ அதை நீ தேர்ந்தெடுத்துட்டு போயிட்ட. எனக்கு எது விருப்பமா இருக்கோ அதுலதான் நான் இருக்க முடியும். உன் பேச்சை கேட்டு என் மனசு மாறாம. உனக்கெல்லாம் பாவமா இருக்கு உன்னை பார்த்தாலே பூமாரி. எனக்கு இப்படி கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிய. இதுல என்ன அனு கஷ்டம் இருக்கு? சரி விடு, பேசினா பேசிட்டே தான் இருக்க முடியும். எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பட்டுமா? அதென்ன, சாரிக்குள்ள ஏதோ வெள்ளை வெள்ளைன்னு தெரியுது. அதுவா? அது ஒண்ணு இல்ல அனு, கைதான். இல்லையே, வேற ஏதோ தெரியுத, ஏதோ தாள் மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்ல அனு, வயிறு தான் தெரியுது. சரி நான் கிளம்புறேன். நின்னா பேசிட்டே தான் இருக்க முடியும். நான் தான் வீட்டுல போய் சமையல் வேலை எல்லாம் பார்க்கணும். கிளம்புறேன். என்ன இவ துண்டக்கணம் துணியக்கணும்ட்டு ஓடுறா? சரி நல்ல வேலை, இவர் இந்த பர்ஸை வேற பூமாரி கிட்ட கொடுக்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்திருக்காரு. நான் வரப்போய் எனக்கு கிடைச்சிருச்சு. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு அந்த பர்ஸு.